தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். பிற்பகல் 3 மணி. இறையிறக்கத்தின் நேரம். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானதும் பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் போதுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, தூயவரே, உம்மை ஸ்துதிக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவனே, உம்மை ஸ்துதிக்கிறோம். திருமலையாகிய சீயோனில் குடியிருக்கும் இறைவனே, உம்மை ஸ்துதிக்கிறோம். புகழ்மிகு வலிமை மிகு இறைவனே, உண்மையில் நிலைத்திருக்கும் இறைவனே, சொல்லால் செயல்களை உருவாக்கும் இறைவனே, அனைத்தையும் காண்கின்ற இறைவனே, அருள் இரக்கமும் உள்ள இறைவனே, வாழ்வோரின் கடவுளாகிய இறைவனே, மக்கள் யாவரையும் ஆள்பவரே, நேரான வழியை எனக்கு காட்டுகின்றவரே,
தலைவர்களுக்கெல்லாம் தலைவரே, உம்மை ஸ்துதிக்கின்றோம். தூயவரே, உம்மை ஸ்துதிக்கின்றோம். என்றென்றும் உள்ள இறைவனே, உம்மை ஸ்துதிக்கின்றோம். என்றும் மாறாத தன்மையுள்ள இறைவனே, உம்மை ஸ்துதிக்கின்றோம். உமது கண்ணின் மணியென என்னை காக்கும் இறைவனே, உம்மை ஸ்துதிக்கின்றோம். உண்மையான ஒரே இறைவனே, உம்மை ஸ்துதிக்கின்றோம். எங்கள் ஒப்பற்ற செல்வமாகிய இறைவனே, உம்மை ஸ்துதிக்கின்றோம். உமது பெயரில் நாங்கள் பெருமை கொள்ள செய்யும் இறைவனே, உம்மை ஸ்துதிக்கின்றோம். அருளும் இரக்கமும் கொண்ட இறைவனே, என் வேண்டுதலை உற்று கேட்பவரே, உங்கள் நடுவே நான் உலாவுவேன் என்று வாக்களித்தவரே, உம்மை ஸ்துதிக்கின்றோம். உமது நியமங்களால் நான் நுண்ணறிவு பெறுவதற்கு உமது அன்பை சோதியாதோர் உம்மை கண்டறிய வழிகாட்டுபவரே, உமது கூடாரத்தினுள் என்னை வைத்து காப்பவரே, தொடக்கமும் முடிவும் நானே என்றுரைத்தவரே, உம் திருமுன் என்னை அகழமகிழ செய்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எனது பாத்திரம் நிரம்பி வழிய பண்ணுகின்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நானே எல்லாம் வல்ல இறைவன் என்றுரைத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மிகுந்த ஆற்றல் உள்ளவராயிருந்தும் விரைவில் சினம் கொள்ளாதவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் அழுகையை மகிழ்ச்சியாய் மாற்றுபவரே, என் பெயரை சொல்லி என்னை அழைப்பவரே, விண்ணுலகின் அரியணையில் நின்று எம்மை உற்று நோக்குபவரே, திரளான மக்களிடையே ஆர்ப்பரித்து புகழ்ந்து பாடத்தக்கவரே, உமது ஒழுங்குமுறைகளில் என் இதயத்தை நாட்டம் கொள்ள செய்பவரே, மக்களினங்கள் களிப்புடன் கைகொட்டி பாடத்தக்கவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சீயோன் மலையிலிருந்து எங்களுக்கு ஆசி வழங்குகின்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், என்றும் செய்பவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். தூயாவியானவரே, என் துணையாளரே, உம்மை ஆராதித்து போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி கூறுகின்றேன். உமது ஆலோசனைகளின்படி செயல்படாத நேரங்களுக்கு மனம் அறிந்து மன்னிப்பு கேட்கின்றேன். இப்போது என்னை முழுவதும் உமக்கு கையளிக்கின்றேன். என்னை ஆட்கொண்டு நிரந்தரமாக நீர் தங்கும் ஆலயமாக மாற்றி என்னை ஆளுகை செய்தருளும். உமது அருள் வரங்களாலும் கொடைகளாலும் என்னை நிரப்பியருளும். மனுகுலத்தின் மீட்பு பணியில் என்னையும் உமது கருவியாக பயன்படுத்தும்படி உம்மை பணிந்து வேண்டுகின்றேன்.
என்னிடம் ஒளியேற்றி என்னை வழிநடத்தும். எனக்கு திடனளித்து என்னை தேற்றும். நான் செய்ய வேண்டியதை சொல்லும். ஆணையிடும். உமது திட்டத்தை தெரியப்படுத்தினால் போதும். எனக்கு நடக்க வேண்டுமென்று நீர் விரும்புவதை நான் அன்புடன் ஏற்று பணிகின்றேன். தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. இந்த நாளில் இறையிறக்கத்தின் செய்தி. உனது தீர்மானங்களை புதுப்பித்து மீண்டும் அவற்றை கடைபிடிக்க துவங்கு. உனது தீர்மானங்களை புதுப்பித்து மீண்டும் அவற்றை கடைபிடிக்க துவங்கு. என் குழந்தாய், என்னை அறிவது என்பதே உண்மையான புனிதமாகும். புனிதத்தை நோக்கி உன்னை வழிநடத்துவது நானே. என் சிறிய குழந்தாய், என்னை போல் இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரே ஆசை மட்டுமே உனது கிடைத்தற்கரிய பரிசாக இருக்க வேண்டும் என்று ஜெபி. நீ என்னிடம் வந்தால் நீ மிக அதிகமாக விரும்பி தேடுகிற வேறெங்கும் உனக்கு கிடைக்காத உண்மையான மகிழ்ச்சியை கண்டடைவாய். என் குழந்தாய், உன் சோதனைகள் மிக வலிமையாக இருந்து நீ அவற்றில் தோற்று போனாலும் உனது தீர்மானங்களை புதுப்பித்து மீண்டும் துவங்க உனக்கு ஆற்றல் வழங்கப்படும். போர்க்களத்தில் ஒரு வீரன் கைவிட்டு ஓடக்கூடாது. அதுபோலவே என் அன்புக்காக நீ தொடர்ந்து போராட வேண்டும். இதுவே தான் மிகவும் நேசிக்கும் ஒருவருக்காக தன் உயிரை கொடுப்பதான மிக வீரமான செயலை ஒத்ததாகும். உன்னுடைய அன்பை நீ நிரூபிக்க வேண்டும்படி உன்னிடம் கேட்கிறாய். ஆண்டவர் எதை கேட்கிறார்? ஆண்டவர் எதை கேட்கிறார்? மீகா 6:8 சொல்வதைப் போல, ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கிறாரே. நேர்மையை கடைபிடித்தலை, இரக்கம் காட்டுவதில், தாழ்ச்சியோடு உன் கடவுளுக்கு முன்பாக நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை உன்னிடம் விரும்புகிறார்? என் மகனே, மகளே, குறிப்பாக இந்த நேரத்தில் இடைவிடா சகாய மாதா குழுவில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஜெபிக்கிற பிள்ளைகளாக அவர்களை மாற்றும் ஆண்டவரே. இந்நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். இன்னும் இந்த உலகம் எத்திசையிலும் இந்த 3 மணி நேரத்தில் அளவிலே ஜெபிக்கிற பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவருடைய சிந்தனைகள், எண்ணங்கள், இயக்கங்கள் எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. உமக்கு சித்தமானது எதுவோ அதை நீர் எங்களுக்கு நடத்தி தருவீரப்பா. தேவ சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படியே அகட்டும் ஆண்டவரே, எங்கள் சித்தம் அல்ல. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உறுதியோடு இருங்கள், நிலையாய் நில்லுங்கள். ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக எப்போதும் செய்யுங்கள். உறுதியோடு இருங்கள், நிலையாய் நில்லுங்கள். ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக எப்போதும் செய்யுங்கள் என்று உணர்த்திய ஆண்டவரே, இந்த வார்த்தையை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ ஜெபிக்கிற பிள்ளைகள் உமக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் வீண் போகாது என்ற அறிவுரைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உறுதியோடு இருந்து நிலையாய் நின்று ஆண்டவருக்காக நாம் உழைப்பது வீண் போகாது, ஒரு நாளும் வீண் போகாது என்பதை அறிந்து ஆண்டவருடைய பணியை இன்னும் அதிகமாக செய்யும்படி நீர் விரும்புகிறபடியே
உடைய சித்தத்தின்படியே ஆகட்டும் ஆண்டவரே. இதை கேட்கப் போகின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.